அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று வீல் ஸ்டிச் எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூபா காயின் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறணும். உள்ளே ஒரு சின்ன குட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே உள்ள த்ரெட்டை மேலே இழுக்கணும். இழுத்துட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்படி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த குட்டி ரவுண்ட் இருக்குல்ல அதில் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். திருப்பி அங்கே அந்த குத்தின இடத்துலையே போய் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே இந்த குட்டி ரவுண்ட் இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு சின்ன குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அங்கே குத்தின இடத்துலையே போய் அந்த த்ரெட்டை வந்து நல்லா இழுக்கணும். ஒரு நூல் வர்ற வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கடுத்து ஆனால் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இது வந்து வெளியே ரவுண்ட் இருக்குல்ல அதில் வந்து செயின் ஸ்டிச்சாக வரும். உள்ளே வந்து லாக் ஸ்டிச் மட்டும் போடுவோம். அதுதான் இந்த வீல் ஸ்டிச். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். அதிலே இந்த ரவுண்டாக போடுறோம். வீல் ஸ்டிச் இது பேர். இதுவும் நம்ம பட்டன் ஹோலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி ஸ்டிச் போடணும். இது ஃபுல்லாக இந்த ரவுண்டை ஃபுல்லாக முடிக்கணும். இதே மாதிரி போட்டு நல்லா இழுத்துட்டு ஒரு நூல் வந்தோடனே அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடணும். குட்டி செயின் ஸ்டிச்சு தான் லாக் ஸ்டிச்சு. எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். அதை நம்ம வித்தியாசமாக ஒவ்வொன்றுக்கும் போடுறோம். அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அந்த உள்ள ரவுண்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டு இழுத்துட்டு வந்து இங்கே லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு நம்ம இந்த வீல் ஸ்டிச்சை முடிக்கிறோம். அடுத்து வந்து செகண்ட் வீல் ஸ்டிச் வந்து இதுலேயே உல்ட்டாவாக இருக்கும். உள்ள செயின் ஸ்டிச் போட்டு வெளியே வந்து ஒரு நூல் வர்ற மாதிரி இருக்கும். வெளியே செயின் ஸ்டிச் வராமல் மாதிரி செயின் உள்ளே இழுத்துட்டு மறுபடியும் ஆனால் ஒரு குட்டி செயின் போடுறோம். குட்டி செயின் போட்டு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அப்படி இழுக்கணும். இழுத்துட்டு அப்படி அந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வெளியில் உள்ள ரவுண்டில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து 2 நூலாக இருக்கிறத ஒரு நூல் ஆகிற வரைக்கும் இழுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அங்கே வெளிப்பக்கம் உள்ள அந்த வீலில் வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு இழுக்கிறோம். அந்த எங்கே குத்துனோமோ அது வரைக்கும் நூலை இழுத்து ஒரு நூல் வர வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இழுத்து இங்கே வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த குட்டி ரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு இல்லது லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம். முடிக்கிறப்ப எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். இதுதான் 2 டைப் ஆஃப் வீல் ஸ்டிச்சு. இதுலேயே கோல்டு த்ரெட்டில் ஜரி த்ரெட்டில் 2 ரவுண்டு போட்டிருக்கிறேன்.